ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான நடனக்குழுவினர் நாட்டியாஞ்சலி விழாவில் பங்கேற்று நடனமாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகும். ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா வெகு விமரிசையாக நடைபெறும். அந்த வகையில் மகா சிவராத்திரி 10ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுமம் சார்பில் நடைபெற்றது. அதன்படி மங்கள இசைகள் தொடங்கிய விழாவானது பின்னர் முக்கிய நிகழ்வான அந்த வகையில் மகா சிவராத்திரி 10ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுமம் சார்பில் நடைபெற்றது. அதன்படி மங்கள இசைகள் தொடங்கிய விழாவானது பின்னர் முக்கிய நிகழ்வான நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. இரண்டாம் நாள் நிகழ்வில் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கடலூர், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான நடன கலைக்குழுவினர் பங்கேற்று நடனமாடி பக்தர்களை மகிழ்வித்து பக்தியில் ஆழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரியான இன்று விடிய விடிய நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்று வருகிறது. மேலும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு 6 கால அபிஷேகம் நடைபெற்றது. விழாவை காண்பதற்கு அரியலூர், பெரம்பலூர், பாண்டி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுவினர் நடத்தினர். தொடர்ந்து நடனமாடிய மாணவிகளுக்கும் கலைஞர்களுக்கும் காஞ்சிபுரம் முதன்மை நீதிபதி செம்மல் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழும தலைவர், பொறியாளர் கோமகன் ஆகியோர் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டினர்.
சேர்ந்து நடமிடும் ஆனந்த